ஒரு டிப்பிக்கலான கொஸ்டின். இதில் வந்து HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை அவங்க குறிக்கல, ஆல்ஃபபெட் HCF குறிக்கிறாங்க. வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின். இஃப் A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, etc. Z is equal to 26, then least common multiple of alphabet H, alphabet C, alphabet F இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்சிஎம் ஆஃப் HCFன்னு தயவு செஞ்சு வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை தப்பாக கொண்டு போயிடுவீங்க. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ ஹெச்ங்கிறது என்ன ஆல்ஃபபெட் நமக்கு தெரியணுமே. ஹெச்ங்கிறது எங்கே இருக்குது? 8ல் இருக்குது. ரைட்டு. அடுத்து சி எங்கே இருக்குது? சிங்கிறது 3ல் இருக்குது. எஃப் எங்கே இருக்குது? எஃப்ங்கிறது 6ல் இருக்குது. ரைட், ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் HCFன்னு கேட்குறாங்க. ரைட்டு. அப்போ ஹெச்ங்கிறது என்ன? 8, சிங்கிறது என்ன? 3, எஃப்ங்கிறது என்ன? 6. அப்போ 8, 3, 6 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, அப்போ அதை கண்டுபிடிப்போமா? முதல்ல இஸ் நாட் ஈக்குவல் டு, அவங்க ஈக்குவல் டு கேட்கல, நாட் ஈக்குவல் டு கேட்குறாங்க. ரைட்டு. அப்போ முதல்ல எது வேணும்னு கண்டுபிடிப்போம், அடுத்து வேண்டாங்கிறத அப்புறம் பார்ப்போம். 8, 3, 6 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8, 1, 2 அடுத்து 2ஆல் டிவைட் ஆகும். 4, 1, 1. அப்போ இது எல்சிஎம் என்ன? 3 × 2 × 4 × 1 × 1. 2 6 6 4 24. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சா? சரி, ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 24 தானே, அப்போ அது ஈக்குவல் தானே. ஆனால் ப்ராப்ளத்தில் நாட் ஈக்குவல்ட்டுலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்த ஆப்ஷன் பிக்கு வாங்க. எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 24 கண்டுபிடிச்சோம். ஈயோட வேல்யூ என்ன? 5. எஸ்ஸோட வேல்யூ என்ன? 19. 19 + 5 24. ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்கள். நாட் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. அடுத்து ஆப்ஷன் சிக்கு வாங்க. ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 8. அப்போ 8, 3, 11, 11 + 1 12. கரெக்டு. 12ம் 24 ஈக்குவலா? கிடையாது, நாட் ஈக்குவல். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்டுங்களா? அப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயமே இல்லை.